ஆகாயம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சிவா வணக்கம். இன்று காலையில் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டு விட்டது. பிராண பிரதிஷ்டை விழா பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்தியா முழுவதுமே, குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் சரி, எல்லா செய்தி சேனல்கள்லையுமே இந்த சிறப்பு நேரலை தான் போய்கிட்டு இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. முதற்கட்டமாக இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாக எனக்கு தெரிந்து கோவில் என்றால் குடமுழுக்கு அல்லது பிரதிஷ்டை. ஆனால் இங்கு திறப்பு விழா என்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. கோயில் திறந்து வைக்க முடியாது. குடமுழுக்கு நடத்துவதாக இருந்தால் கோயில் முழுமை பெற்றிருக்க வேண்டும். இது இன்னமும் முழுமை பெறவில்லை. இன்னமும் சில ஆண்டுகள் ஆகும். அது முழுமையாக கட்டி முடிப்பதற்கு இன்னமும் சில ஆண்டுகள் ஆகும். ஆக பிரதிஷ்டை என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் பிரதமர் செய்து வைக்கவில்லை. அது வியாழக்கிழமையே அந்த சிலையை, பாலராமர் சிலையை கொண்டு போய், கர்நாடகத்தில் செய்யப்பட்ட சிலை, அதை கொண்டு போய் அதற்கு உரிய சடங்குகள் எல்லாம் செய்து நிறுவி விட்டார்கள். சிலை நிறுவுதல். பிரதமர் இன்றைக்கு செய்ததெல்லாம் சிலையின் கண்களை திறந்து வைத்தல். அதாவது நமது ஊர்களிலே புதிய கோவில் கட்டினால் சாமி கண்ணை திறந்து வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு நிகழ்வு. பொதுவாக சாமி கண்ணை யார் திறந்து வைப்பா? ஊர்ல கோவிலுக்கு அதிகமான பொருள் உதவி செய்தவர்கள், இல்ல ஊர்ல இருக்கிற பெரிய முக்கியஸ்தர், இவங்க திறந்து வைப்பாங்க. அந்த வகையில நாட்டின் பிரதமர் என்ற முறையில் குழந்தை ராமரின் கண்களை சுற்றி கட்டப்பட்டிருந்த அந்த மஞ்சள் நிற துணியை அவிழ்த்து குழந்தை ராமருக்கு அஞ்சனம் தீட்டி முக கண்ணாடி காட்டி ஆரத்தி எடுத்தது பிரதமர். அதைத் தொடர்ந்து மற்றவர்கள், பிரதமர் மற்றும் யோகி ஆதித்யநாத், நமது RSS சர்சங் சாலக் மோகன்ஜி பாகவத் போன்றவர்கள், பல முக்கியஸ்தர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இதை தாண்டி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்பது கேள்வி என்றால், அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி என்று. ஆக ஒட்டுமொத்தத்திலே 2024 தேர்தல் முன்னறிவிப்பு என்று நான் அப்படித்தான் இதை பார்க்கிறேன். அதனால்தான் இத்தனை ஊடகங்களும் போட்டி போட்டுக் கொண்டு நேரலை காட்டுகிறார். இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா ஏற்பாடுகள் தொடங்கி இன்றைக்கு திறக்கப்பட்டது வரை பிரதமர் மோடி அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுறார், அனைத்து கிரெடிட்மே அவர் தான் எடுத்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு சார். அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் 1800களிலிருந்து இருந்து இந்த சிக்கல் இருக்கு. ராம ஜென்மஸ்தான், அது ராம ஜென்ம பூமி என்கிற வர்ணனை ரொம்ப பிரபலமா பரவலாக வந்தது அபிராமதாஸ். அவர்தான் அந்த குழந்தை ராமர் சிலைகளை உள்ளே நிறுவியவர். ராம்லாலா என்று நாம் சொல்கிறோம். ராம்லாலா பாலராமர், குழந்தை ராமர். அது இன்றைக்கு கூட யாரோ பேசும்போது எப்படியோ தோன்றிய என்கிற வார்த்தையை, அதாவது சுயம்புவாக தோன்றியங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அது அப்படி இல்லை. 1948 ஒரு துறவி, அவர் பீகாரை சேர்ந்த வைஷ்ணவ துறவி. அவர் நமது யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியின் பாட்டனார், அவரது வீர உரைகளால் கவரப்பட்டு, ராமர் கோவிலை கட்டியே தீர்வோம் என்கிற உரைகளால் கவரப்பட்டு இரவோடு இரவாக மசூதிக்குள் போய் அந்த ராமர் சிலைகளை அங்கு நிறுவுகிறார். ராம்லல்லா சிலைகளை நிறுவுகிறார். எப்படியோ தோன்றிவிட்டது என்று அப்போது சொன்னார்கள். அதாவது மிஸ்டீரியஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் லார்ட் ராமா என்ற அந்த அயோத்தியின் 2 இரவுகள் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதுல மீண்டும் பிரச்சனை தோன்றியது. அது வரைக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரே இடத்தில் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது கோயிலுக்கு வெளியே ஒரு தரப்பினரும், அந்த மசூதி கட்டடத்துக்கு வெளியே ஒரு தரப்பினரும், கட்டடத்துக்கு உள்ளே ஒரு தரப்பினருமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சிலையை நிறுவிய பிறகு இஸ்லாமியர்கள் அங்கு வழிபாடு அவர்கள் நடத்த விரும்பவில்லை, நடத்தவில்லை, பூட்டியே கிடந்தது. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி காலத்துல அருண் நேரு முயற்சியால் ஷிலானயா என்று சொல்லப்படுகிற அந்த கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு பூஜை நடத்தப்பட்டது. அதுவும் அரசியல் நோக்கம் தான். 85 தேர்தலை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயம் தான். பொதுவாக அயோத்தி ராமர் கோயில் என்பது பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகளோடு, இந்தியாவிலே பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டது. நல்ல நிகழ்ச்சிகளும் உண்டு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பம்பாயிலே நடந்த தொடர் குண்டுவெடிப்பு மாதிரியான மோசமான சம்பவங்களும் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்தது. 2019 தீர்ப்பு. முன்னதாகவே 2010லேயே அலகாபாத் ஹைகோர்ட் நீதிமன்றம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து சர்ச்சைக்குரிய நிலத்தை 3 பங்காக பிரித்திருந்தது. உச்சநீதிமன்றம் 3 பங்காக பிரிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமாக பிரித்து கொடுத்தது. இஸ்லாமியர்களுக்கான வழிபாடு தளம் தயாராகி கொண்டிருக்கிறது. இது தேர்தல் வர இருப்பதால் இதுவும் தயாராகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் அதற்குள் விடுவதால் இப்போதே நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல திறந்து வைத்து விட்டார். ரைட் சார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி பேசுனீங்க. அந்த நிலம் இரு தரப்பினருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அயோத்தியில ராமர் கோவில் கட்டிட்டாங்க. இன்னொரு புறம் எப்போது மசூதி முழுமையா கட்டி முடிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது சார். ராமர் கோவில் இன்னமும் கட்டி முடிக்கப்படவில்லை. அது ராமர் சிலை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த ராமர் சிலை வைத்திருக்கிற இந்த மூலபீடத்துல கிட்டத்தட்ட 4.25 அடி உயரம்,
ஒரு பக்தர்கள் பார்க்கும்போது பழைய சிலைகளும் இருக்கு. அங்க பழைய சிலைகள் வந்து ரொம்ப சின்னது. நாங்க அயோத்திக்கெல்லாம் போகும்போது சில சில இன்ச்சு ஒரு அடிக்கும் குறைவான உயரம் தான். ஏன்னா ஒருத்தர் வந்து அதை தூக்கிட்டு மதில் சுவரை தாண்டி குதிச்சு உள்ள கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு தான் அந்த சிலையோட உயரம் இருந்திருக்கும், வெயிட் இருந்திருக்கும். அதுதான் வந்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு அங்க அந்த சாமி சிலையை வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ராணுவ பாதுகாப்போட உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். இதுதான் ஆரம்ப கால அயோத்தி. அது கிட்டத்தட்ட 75 வருஷம் பழமையான சிலைகள். அவற்றையும் அவற்றை காணோம் புறக்கணித்து விட்டார்களோன்னு நான் நினைச்சேன். இல்ல, அவற்றையும் வந்து அங்க ஒரு ஓரத்துல வைத்திருக்கிறார்கள். ஆனா பக்தர்கள் 15 அடி 20 அடியில இருந்து பார்க்கும்போது அந்த சின்ன சிலை தெரியாது. நாங்க அயோத்திக்கு போகும்போதே அது சரியா தெரியாது. அது ரொம்ப தள்ளி தான் நின்று பார்க்க வேண்டியது வரும். எனவே உயரமாக ஒரு சிலை அமைத்தால் தான் வந்து எல்லோரும் பார்க்க வசதியா இருக்கும்னு சொல்லி இது இப்போது ஒரு மேன்மேடு ஒரு விக்கிரகம். அதாவது புராதனம் மேன்மேடு ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணமா தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் சோழன் காலத்துல வந்து அவ்வளவு பெரிய ஒரு சிவலிங்கம் வந்து அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 1000 வருஷத்துக்கு மேல அதுக்கு பழமை இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்களில் நீங்க 1000 வருஷத்துக்கு மேல பழமையான சுவாமி விக்கிரகங்களை அல்லது சிலைகளை வந்து நீங்க பார்க்கலாம். அதே தமிழ்நாட்டில் வந்து மேன்மேடு இருக்கு. இப்போ வேலூர் பல இடங்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். அது சமீப காலத்துல ஒரு 50 வருஷத்துக்குள்ள 25 வருஷத்துக்குள்ள ஏன் ஒரு 2 வருஷத்துக்குள்ள கூட கட்டப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. சில புகழ்பெற்று இருக்கின்றன. அவற்றுக்கு பக்தர்கள் போகிறார்கள், வருகிறார்கள். அதெல்லாம் அவங்க உரிமை தான். ஆக இப்போது அயோத்தியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அல்லது நீங்கள் நான் ஊடகங்கள் வர்ணிக்கிற மாதிரி பிராண பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிற ராமர் விக்கிரகம் என்பது கர்நாடகத்தில் இப்போது செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம். அதை நிறுவி இருக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் ஒரு பகுதி நிறைவேறிவிட்டது. அப்படித்தான் நம்ம இதை பார்த்துக்கிடணும். அயோத்தியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி தான். என்ன காரணம்னா நாளைக்கு மசூதி வரும்போது 2 தரப்புமே அங்க வருவார்கள். அதுல டூரிஸ்ட் இன்கம் பெருகும். ஏற்கனவே இப்பவே அயோத்தி ரொம்ப இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வர அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. நாங்க அயோத்தி போகும்போதெல்லாம் லக்னோவில் பஸ் பிடிச்சி அது போகும், மணிக்கணக்கில் போகும். அது ஒரு வில்லேஜ் ரூட் வழியா போய் அப்புறம் வந்து அயோத்தி வெளியில ஃபைசாபாத் கிட்ட இறங்கி சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி அயோத்திக்குள்ள போய் இப்படி ஒரு மாபெரும் பயணம் அது. அதே போல ரியல் எஸ்டேட் போயிட்டு வருது இல்லையா? அமிதாப் பச்சன் அவர் கூட அங்க வீடு வாங்கியிருக்காரு. ரியல் எஸ்டேட் பெருகுது, ஹோட்டல் தொழில் பெருகுது இல்ல. 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல வருது. நாங்கெல்லாம் வெளியில வந்து ரோட்டு கடையில சப்பாத்தி சாப்பிட்டு தானே உள்ள போனோம். சோ பெரிய அளவுக்கு அயோத்திங்கிறது இப்போ ஒரு ஆல் இண்டியா டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒன்னா மாறிடுச்சு. யார் உத்தரப்பிரதேசத்துக்கு போனாலும் அயோத்தி இனிமேல் போவாங்க. அதெல்லாம் சரிதான். ஒரு வகையில டூரிசம் இன்கம் பெருகுதுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ இது வந்து லௌகீகமா ஆன்மீகமாங்கிற கேள்வியை நம்ம எழுப்புனா முழுக்க லௌகீகம் தான். இதுல ஆன்மீகம் கிடையாது. அயோத்தியின் ராம ஜென்ம பூமி, ராமர் பிறந்த இடம் என்று அதை பிரபலப்படுத்தியது யார்? அபிராமதாஸ். அவர் வந்து ஒரு வைணவ பக்தர், வைணவ துறவி. அவர் பேரை சுத்தமா மறந்தாச்சு. அதற்கு முன்பு சொன்னவர் வந்து திக்விஜய்நாத், இப்போதைய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியின் பாட்டனார். அவர் படம் எல்லாம் வச்ச மாதிரி தெரியல. படம் அவைலபிளா இருக்கு. ஆனா படம் வேற எங்கேயும் பக்கத்துல வச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. போதான் தெரியும். யோகி மட்டும் ஒரு கட்டுரையில தன்னோட பாட்டனாரோட பணிகளை எல்லாம் அவர் போற்றியிருந்தார். ஒரு நேற்றைய கட்டுரையில நான் அதை வாசிச்சேன். அப்போ இதுல அயோத்தி ராம ஜென்ம பூமி, அயோத்தியில ராமர் பிறந்தாரு. அந்த பிறந்த இடத்துல நம்ம வந்து அவருக்கு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டினாரு. இதுக்கான ஆதாரம் வந்து வரலாற்று ஆதாரங்களை கோர்ட் ஆராயவும் முடியாது. ஒரு சிவில் வழக்கா மட்டும்தான் இதை வந்து அது நடத்துச்சு. சிவில் வழக்குன்னா எப்படி, யார் போடுவாங்க? மைனர் சூட்டு பாலராமர், குழந்தை ராமர் போட்ட சிவில் சூட்டு. குழந்தை ராமரின் பிரதிநிதியாக அந்த சிவில் சூட்டை நடத்தினாங்க. குழந்தை ராமர் வந்து 5 வயது குழந்தை ராமர் வில் அம்பு எல்லாம் வைத்திருப்பாரா என்றால் எனக்கு தெரிந்து நான் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மன்னன் மகனாக இருந்தாலும் கூட 5 வயது சிறு பாலகன் வில்லம்பு ஏந்திய ஒரு போர்க்கோலத்துல காட்சி தருவது அசாத்தியம். ஆனால் சிலை அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ராமர் வில்லு இதை வந்து பிரிக்க முடியாது. ஒரே சொல், ஏக சொல், ஒரே வில், ஒரே அம்புங்கிற, ஒரே இல், ஒரே மனைவிங்கிற அந்த கான்செப்ட் தானே. ஒற்றை மனைவி, ஒற்றை சொல், ஒரு அம்பு. இந்த 3 தான் வந்து ராமரோட நம்ம வந்து பொருத்தி பார்க்கிற பல விஷயங்கள். எனவே வில்லம்ப வந்து கொடுத்திருப்பதாக நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா குழந்தை ராமர், இப்போ இதே குழந்தை சிலைகள் நான் நிறைய பார்த்திருக்காங்க. உடுப்பில கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர், அவர் வந்து குழந்தையாக இருக்கும்போது பால பருவத்தை வந்து நிஜ தாயார் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க சிறையில இருக்கிறதுனால இவர் வேற இடத்துல வளர்றாரு. அதனால மீண்டும் வந்து அவர் மன்னராகி அவரு போற்றுதலுக்குரியவராகும் போது உன்னோட குழந்தை பருவத்தை நான் பார்க்க தவறிட்டேன்னு தாயார் வருத்தத்தை போக்குவதற்காக குழந்தை கிருஷ்ணராக வடிவெடுக்கிறார். அப்ப குழந்தை வடிவில் தான் அங்க சிலை இருக்கு. சிறு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி. அந்த சிலை கூட எப்படி இருந்ததுன்னா அவரோட மனைவி ஒளிந்திருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த குழந்தை
பாலகிருஷ்ணனோட அந்த எழில் வந்து ரொம்ப பிடித்ததுனால் அந்த உருவத்திலேயே வந்து அங்க ஒரு சிலை வைத்ததாக இதான் உடுப்பி ஐதீகம் வந்து இதுதான். இப்படி குழந்தை ஐதீகம், குழந்தை இயேசு பார்த்திருக்கிறேன். இது எல்லாமே அந்த குழந்தை வடிவில் தான் இருக்கும். ஆனால் இங்கு வந்து பாலராமர் வந்து வில் அம்பு ஏந்திய ஒரு போர்த்தோரணையோட காட்சி அளிக்கிறார். அந்த உருவத்தை பார்க்கும்போது நமக்கு குழந்தை ராமராக உங்களுக்கு தெரிஞ்சுதா காலையில? இல்ல குழந்தை ராமரா தெரியலைங்க. நான் பார்க்கும்போது குழந்தை ராமராக தெரியல. அதாவது குழந்தைகளுக்குன்னு ஒரு முக இது இருக்கும் இல்லையா, ஒரு இன்னசென்ஸ். அந்த இன்னசென்ஸ் வந்து அதுல மிஸ்ஸிங் தான் நான் நினைச்சேன். அது இல்ல. ஒரு நம்ம இப்ப நமக்கு தோற்றமளிக்கிற ஒரு ராமராக அப்படித்தான் அவரு அந்த உருவ சிலை அமைக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னு தெரியல. அவங்க வந்து அது மாதிரியான ஒரு அமைப்பை நிறுவ சொல்லியிருக்கலாம். ஆனால் நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்ச்சி. அதாவது மோடிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம், அப்புறம் வந்து மோடியே வந்து எல்லா விதமான ஆரத்திகளையும் செய்தது, அவர் பக்கத்துல வந்து யோகி நின்று கொண்டிருந்தது, RSS தலைவருக்கான முக்கியத்துவம், இதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு தெரிந்துங்க. நான் முதல்ல இந்த சிலை செங்கல் ஊர்வலம் பார்த்தது வந்து தளி பக்கத்துலங்க, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தளி பக்கத்துல. அப்போ நான் எனக்கு பெரிய அந்த வரலாறு அப்ப தெரியாதுங்க. அதெல்லாம் 80களுக்கு பிறகு. என்ன செங்கல் எடுத்துட்டு ஊர்வலம் போறாங்களேன்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ராமர் கோயில் கட்டுவதற்காக இந்தியா முழுவதில் இருந்து செங்கல் அனுப்பப்படுகிறது அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் நான் வந்து அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி அந்த தமிழ் பருவ இதழ்கள் உலகிலேயே முதல் முறையாக வந்து அயோத்திக்கே நேரடியா ஆள் அனுப்பி அங்க போய் பார்த்து எழுதின கட்டுறாங்க. தொடர் கட்டுரையா ஒரு 3 or 4 வந்து பிரசுரம் பண்ணோம் அந்த காலத்துல. அதுக்கு பிறகு பம்பாய் திரைப்படத்துல வந்து அதை வந்து கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து கதாநாயகன் காதலிப்பான், இஸ்லாமிய தந்தை அதை எதிர்ப்பார், இவர்கள் வந்து பம்பாய்க்கு போய் திருமணம் செய்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு இந்த இந்து பையனின் தந்தை வந்து இந்த இஸ்லாமியரின் செங்கல் சூளைக்கு ஆர்டர் கொடுக்க வருவாரு. ராம்னு போய் இத்தனை 1000 செங்கல் வேணும் எனக்குன்னு சொல்லும்போது 2 பேரும் சண்டை போடுவாங்க. சோ இந்த செங்கலை ஒட்டிய அரசியலை வந்து அப்பதான் பெருசாக்குனாங்க. இதே செங்கல் அரசியல் அப்புறம் உதயநிதியும் வந்து ஒற்றை செங்கலை காட்டி எங்கே எய்ம்ஸ்னு கேட்ட கதையும் இருக்கு. ஆக இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறத தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். ரைட் சார், நீங்க சொன்னது மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் இருக்குது. இந்த ராமர் கோயில் திறப்பு மூலமா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பிரச்சாரம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியா பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இந்தியாவோட புதிய சகாப்தம் தொடங்கி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 100 ஆண்டு கால தியாகங்களுக்கு கிடைத்த பலன், நம்ம இவ்வளோ தாமதமா ராமர் கோயில் கட்டினதை ராமர் கண்டிப்பா நம்மளை மன்னிச்சிருவார் நினைக்கிறேன்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு இல்லையா? இதெல்லாம் வந்து எடுபடும் நினைக்கிறீங்களா தேர்தல் களத்துல? எனக்கு தெரிந்து அந்த பெரிய அளவுக்கு எடுபடாதுங்க. என்ன காரணம்னா, இப்போ நம்ம இந்த வரலாறே எடுத்து பார்ப்போமே, ராமர் கோயிலுக்காக பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்தது அத்வானி இல்லையா? அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. 90களிலிருந்து இருந்து 91 காலகட்டம் வரைக்கும், அதற்கு பிறகும் கூட அவர் நடத்திய ரத யாத்திரை அதுதான் வந்து இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்தது. இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே தென்னகத்துல அதுக்கு பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது. அந்த அத்வானி அவர்கள் 2009 தேர்தலில் பிரதமராக முன்னிறுத்தப்பட்ட போது அவர் ஏன் வெற்றி பெறவில்லை? அப்போ ராம ஜென்ம பூமியின் நிஜ கதாநாயகன் LK அத்வானி. அதுக்கு பிறகு அவர் அதுல பல சிரமங்களையும் அனுபவிச்சார். கோர்ட்டு கேஸு, அது பாபர் மசூதி இடிப்பு வழக்கு, இப்படியான சிரமங்களை அனுபவித்தார். சரி, உத்தரப்பிரதேசத்தின் இன்றைய முதல்வர் யோகி. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது உமாபாரதி இதே ராமர் கோயில் பிரச்சாரம், ராம ஜென்ம பூமிக்காக தியாகங்கள், இதெல்லாம் தாண்டி உமாபாரதி இன்னைக்கு என்னவா இருக்காங்க? எங்கேயுமே இல்லை. அப்போ ராமர் கோவில் மட்டுமே வந்து அரசியல் உச்சத்தில் ஏற்றி வைக்க உதவும்னு எல்லாரையும் மாதிரி அவங்களும் தான் நினைச்சாங்க. நடந்துதா? ஏன் நடக்கலைன்னா மக்கள் வந்து அன்றாட பிரச்சனைகளுக்கு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர ஆன்மீகத்துக்கு ஓட்டு போடுறதே இல்லை. அப்படி பார்த்தா தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான், கோபுர சின்னம் தான் நம்ம சின்னம். அப்ப ஆன்மீகத்தை கையில் எடுத்து எத்தனையோ பெரியவர்கள் இருந்தாங்க, அவங்க ஏன் வெற்றி பெறல? நமக்கு எல்லாம் ரொம்ப நன்கு தெரிந்த மூதறிஞ்ச ராஜாஜி, அவர் திமுகவோட சேர்ந்து தானே வந்து 1967 அத்தனை இடங்களை அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு காமராஜரோட சேர்ந்து திமுகவை எதிர்த்தார் 1971. வெற்றி ஏன் கிடைக்கவில்லை? ஆக மக்களுக்கே வந்து அரசியல் வேறு மதம் வேறுன்னு தெரியும். மோடி அவர்கள் இப்போ வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக முன்னிறுத்தப்பட்டு ராமர் கோவிலை தாமதமாக திறந்தோம்னு சொல்றாரு. அது எப்படி? 2019 தானே தீர்ப்பே வந்துச்சு. அந்த நிலம், சர்ச்சைக்குரிய நிலம், 1993 காலகட்டத்திலே நரசிம்மராவ் அவர்கள், அன்றைய பிரதமர், அவர் கையகப்படுத்திட்டாரு. மத்திய அரசாங்கத்தோட நிலம் அது வந்து நம்ம வந்து வெற்றி கண்ட நிலம் இல்ல, சர்ச்சைக்குரிய நிலமாக இருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் நாடு முழுவதும் மத கலவரம். அப்போ வந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஒண்ணு போட்டு, இதுக்கு மேல இந்தியால வந்து வேற எந்த வழிபாட்டு தலத்திலையும் சர்ச்சை கிடையாதுங்கிற சட்டத்துல சொல்லி, ராம ஜென்ம பூமி ஒன்றுக்கு மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுக்குமே எந்த சர்ச்சையும் கிடையாதுன்னு சொல்லிதான் அந்த சட்டம் வந்துச்சு, வழிபாட்டு தலங்கள் சட்டம். அதோட வந்து இந்த கிட்டத்தட்ட 60 ஏக்கருக்கு மேல வந்து கையகப்படுத்தியாச்சு. மத்திய அரசாங்கத்தோட பொறுப்புல தான் அது 2019 வரைக்கும் அந்த நிலம் இருந்துச்சு. பாபர் மசூதி இருந்த இடம், அதை சுற்றி இருக்கிற நிலம் எல்லாமே.
அதிலிருந்து வந்து 2 தரப்புக்கும் நிலங்களை பிரித்து கொடுத்தது உச்சநீதிமன்றம் 2019. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னது, கட்டளையிட்டதும் உச்சநீதிமன்றம். அதாவது இஸ்லாமியர்களுக்கு தனி ட்ரஸ்ட், இந்துக்களுக்கு தனி ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் சார்பாக வேலை ஆரம்பித்தது. 2021 தமிழ்நாட்டில் தேர்தல். இப்ப 2024 அகில இந்திய தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு திட்டமிட்டு வந்து ராமர் ஆலயத்தில் ராமர் சிலை வந்து கண்களை திறந்து வைத்தது பிரதமர்னு வரும்போது இதுல தாமதமும் கிடையாது, பிரதமர் சொல்ற மாதிரி பெருமிதப்படுறதுக்கும் எதுவும் கிடையாது. இது இந்தியாவுக்கு புதிய சரித்திரம்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு அரசியல் நிகழ்வு. இந்த அரசியல் நிகழ்வை திறம்பட திட்டமிட்டு பாரதிய ஜனதா செயலாற்றி இருக்கிறது. அப்படி வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். இது ஒண்ணு மட்டும் வச்சு உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் ஓட்டு பெற்று வெற்றி பெறுவாருன்னா, இப்ப சமீபத்துல ஏன் வந்து ராஜஸ்தான் இடைத்தேர்தல்ல பிஜேபி தோற்றது? ஒரே ஒரு இடைத்தேர்தல் தானே. இப்பதானே தேர்தலே முடிஞ்சு ஒரு மாசம் தானே ஆயிருக்கு. அந்த தேர்தலில் விடுபட்ட இடைத்தேர்தல் தானே. பாரதிய ஜனதா ஆட்சி தானே நடக்குது. அப்பவே ராமர் கோயில் வந்து 22ஆம் தேதி திறக்க போறாங்க ஜனவரி மாசம்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஏன் வந்து வெற்றி பெற முடியவில்லை? உத்தரப்பிரதேசத்திலே போன வருஷம் நடந்த இடைத்தேர்தலில் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? யோகி எல்லாம் போய் பிரச்சாரம் செய்தும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை? இப்ப வரவு இருக்குதுங்க, சண்டிகார் தேர்தல் வர இருக்கு. சண்டிகார் தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பந்தம். ஆம் ஆத்மிக்கு மேயர் இது கொடுத்தாச்சு. டெப்டி மேயரும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற பதவியும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு கையெழுத்தாகி அவங்க என்ன சவால் விட்டுருக்காங்கன்னா, இது 2024 தேர்தலுக்கான முன்னோட்டம், பிஜேபி எவ்வளவு தோக்க போகுதுன்னு பாருங்கன்னு சவால் விட்டுருக்காங்க. அதாவது ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு நடக்கவிருக்கிற முதல் தேர்தல், அதுக்கான சொல்ல வர முதல் ஒரு பெரிய நாடு எதிர்பார்க்கிற தேர்தல் இந்தியா கூட்டணியின் முதல் தேர்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக ஒட்டுமொத்தத்தில் பிஜேபிக்கு எதிராக உங்களால ஒற்றுமையாக வேட்பாளரை நிறுத்த முடிந்தால் வெற்றி நிச்சயம். வேட்பாளர் நிறுத்த முடியவில்லை, வெஸ்ட் பெங்கால் மாதிரி வந்து இழுத்தடிக்க போறீங்க அப்படின்னா தோல்வி நிச்சயம். இப்படிதான் பார்க்கணும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கு ராமர் கோயில் திறப்பொட்டி தமிழக அரசு மீது தொடர்ச்சியா பல அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதா விமர்சனம் எழுந்திருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா தினமலர்ல வந்து வெளிப்படையாக ஒரு செய்தி வெளியிருந்தது. தமிழ்நாடு அரசு கோவில்கள்ல HRNC கீழே ஒரு கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அன்னதானம், சிறப்பு பூஜைகள்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியிட்டாங்க. அதை நிர்மலா சீதாராமன் அவர்களே பகிர்ந்திருந்தாங்க. இன்றைக்கு காலையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் மேற்கு மாம்பலம் கோதண்டராமன் கோயிலுக்கு போனேன், அங்கிருந்த அர்ச்சகர்கள்லாம் வந்து ரொம்ப பீதியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்ச்சி அர்ச்சகர்களே பேட்டி கொடுத்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பீதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசுறாங்க இல்லையா? இப்படி தொடர்ச்சியாக பரப்பப்படுற அவதூறை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருப்பி அந்த பக்தி மூலமா அவதூறு தானே பரப்புறாங்க, அரசியல் தானே இது. உதாரணமாக இந்து கோயில் நடை சாத்துதலே 12 மணிக்குங்க. கோயிலுக்குள்ள உண்மையிலே நிகழ்ச்சி வைக்கக்கூடாது. கோயில் பூட்டிடுவாங்கல்ல 12 மணிக்கு. நம்ம சாமி தரிசனம் பண்ண முடியாது. அப்போ தனியார் அரங்கங்கள் அதுல நிகழ்ச்சி நடத்தலாம், யாரும் ஆட்சேபனையே தெரிவிக்க முடியாது. இப்போ கோவில்ல வந்து அன்னதானம் நம்ம ரெகுலராகவே அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா காலத்துல இருந்து இருக்கிற திட்டம். இப்பவுமே நீங்க உங்க பிறந்த நாளுக்கோ இல்ல திருமண நாளுக்கோ வந்து பணம் கட்டினீங்கன்னா நீங்க வந்து அன்னதானம் கொடுக்கலாம். ராமர் பேரால பணம் கட்டி இருந்தாலும் அன்னதானம் கொடுக்கலாம். அதை சேகர்பாபுவும் அதை விளக்கமா சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஆக அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் திருக்கோயில்கள்லயும் தடை இருக்காது, தனியார் கோயில்கள்லயும் தடை இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. காரணம் தொடர்ந்து எல்லோரும் செய்வது ராமருக்காக மட்டும் இல்லையே, அவரவர்கள் சொந்த இல்ல நிகழ்ச்சிகளுக்காக, திருமண நிகழ்ச்சிகளுக்காக, சொந்த சுபகாரியங்களுக்காக கோயில்ல வந்து அன்னதானம் கொடுப்பது, ஒரு தங்கத்தேர் இழுப்பது, இதெல்லாம் நம்ம அன்றாடம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தானே. இதுல நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் பொங்கி வர்றாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. அப்படியான ஒரு தடை விதிப்பதற்கு வழியும் கிடையாது, HRC ஆக்ட்ல வழியும் கிடையாது. உச்சநீதிமன்றத்துல வேற இன்னைக்கு காலையில அதை தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவா சொல்லி நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், அவதூறாக வந்து இந்த மாதிரி செய்தி பரப்புறாங்க, அப்படியான எந்த விதமான சுற்றறிக்கையும் நாங்க வந்து அனுப்பல என்று ரொம்ப அபிஷியலா உச்சநீதிமன்றத்துல பிரமாண வாக்குமூலம் போட்டிருக்காங்க. அப்ப அதை தாண்டி ஒரு அரசு என்ன செய்ய முடியும்? அப்போ இந்து விரோத அரசு அப்படின்னு முத்திர குத்தணும்னு பாரதிய ஜனதா முயற்சிக்குது. அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, திமுக வந்து இந்து ஆதரவு அரசுன்னு முத்திரையை வாங்கிக்க முயற்சிக்குது. ஆக ஒட்டுமொத்தத்தில் திருப்பி அரசியல் வந்துருது. திமுகவும் இந்து ஆதரவு அரசுங்கிற முத்திரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மலையாள திரைப்பட உலகில வந்து எல்லாரும் வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க அவங்க சமூக வலைதள பக்கத்துல. அதுல என்ன, எல்லாரும் கான்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து போட்டிருக்காங்க. என்னன்னா செக்குலர் மத சார்பற்றங்கிற வார்த்தை அதுல வருது. அதுவே வந்து இந்திரா காந்தி காலத்துல வந்த வார்த்தை தான், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் அது கிடையாதுங்க. அது குறித்த ஒரு வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் இப்பதான் சேர்த்திருக்காங்க, 80களுக்கு பிறகுதான் செக்குலர்னு வார்த்தையை சேர்த்திருக்காங்க. என்றாலும் இந்திய அரசியல் சாசனம் அது எப்போது இயற்றப்பட்டதோ அப்போதிலிருந்தே செக்குலார் தான் ஒரு தீர்ப்பளிச்சு அந்த வழக்கை முடிச்சு வைத்தது. அந்த முதல் பக்கத்தை எடுத்து எல்லோரும் பகிர்ந்திருக்கிறார்கள். ஆக ஒரு அரசு இந்து விரோத அரசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று. அதே மாதிரி இந்து ஆதரவு அரசுங்கிற ஒரு நற்சான்றிதழும் யாரிடமிருந்து பெற வேண்டிய அவசியமும் இல்லை. இது இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.